ஆதவர்ஜுனா யாரால் அனுப்பப்பட்டார்? தாவேக்காக்கு திமுக தான் அனுப்பி வச்சதோ? உள்ளிருந்து எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க, விஜய் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு திமுக தான் அனுப்பி வச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆதவர்ஜுனாவை சீட்டு நிர்மலையும் திமுக தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு. உள்ளிருந்து எங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு அவர் எடப்பாடி அவர்கள் பேசியது என்ன? துரோகம் செய்தவர்கள், இங்கே கனவு காண்டவர்கள். ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்கு? இதே திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பாருங்க. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களும் துரோகத்தை பற்றி எடப்பாடி அவர்களை பேசக்கூடாதுன்றாரு. அவர் ஒன்றா சேர்ந்த போது அவருடைய விமர்சனம் மேடம் சசிகலாவை பற்றி என்னவா இருந்தது? அவருடைய விமர்சனம் திரு டிடிவி தினகரனை பற்றி என்னவா இருந்தது? டிடிவி தினகரன் ஒரு மாயன். அந்த நிலைமைக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடார். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட எனக்கு அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அப்போ உங்கள் துரோகம் எங்கே போச்சு? நீங்களும் அந்த துரோகத்தை செய்தீர்கள். நீங்களும் உங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அன்னைக்கு திரு இபிஎஸோட ஒன்றா சேர்ந்தீங்க. அன்னைக்கு எங்கே போச்சு உங்கள் யூனிட்டி? அன்னைக்கு எங்கே போச்சு உங்களை மேடம் சசிகலாவும் திரு டிடிவி அவர்களும்? ஒருத்தரும் ஒரு சுயநலத்துக்காக தான் பேசுகிறாங்க சார். இதே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தலைமைக்கு கெடு எந்த கட்சியிலும், இப்ப திமுகல இருந்து யாராவது ஒருத்தர் தலைமைக்கு ஏதோ ஒரு கெடு கொடுப்பாங்க, என்ன அவரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? அவருக்கான எத்தனை பெரிய ஒரு சீனியர் லீடர் யாரா இருந்தாலும் சார், சீனியருக்கு தான் சார் விஷயம் தெரியணும். சீனியருக்கு தான் எப்படி ஒரு சம்மன் பண்ணி சீனியர் தான் எப்படி உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தர் வந்து உங்களை மினிஸ்டரா கொடுத்திருக்காரு, உங்களை வந்து மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. 4 வருஷம் இருந்தபோது உங்களுக்கு அந்த யூனிட்டி உங்களுக்கு சீனியர் லீடர் அவர் என்ன வேணா சீனியரா இருக்கட்டும் சார். அன்னைக்கு உங்களுக்கு யூனிட்டி எங்க போச்சு? அன்னைக்கு இதே செங்கோட்டையன் அவர்கள் உங்களை அதிமுக விட்டு நீக்க போறாங்களாமே, ரொம்ப சந்தோஷமான செய்தின்றாரு. அந்த சந்தோஷத்தை எடப்பாடி கொடுத்திருக்காரு. அப்ப ஏன் அந்த மாதிரியான பேச்சு வருது? அது அப்படி ஒரு சீனியர் பேசலாமா? குறைந்தபட்சமா கூப்பிட்டு விலக்கு சீனியர் பேசலாமா சார்? கட்சியினுடைய உங்களை எடுக்க போறோம் ஒரு தவறு செய்தவர்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தருதுன்னாரு. இந்த மகிழ்ச்சி எடப்பாடி கொடுத்தாருன்னு இப்ப மக்கள் கேக்குறாங்க. அவர் தவறு செய்தவராவே இருக்கட்டும், அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அவருடைய அவர் தரப்பு கருத்தை கேட்பது அப்படிங்கறத ஒண்ணு செய்யவே கூடாதா? அதை தலைமை அதை செய்யாம நேரடியா அவரை கட்சியிலிருந்து நீக்கணும். அதை தான் சொல்றாங்க. நீங்க வரிசையா எல்லாரும் கட்சியிலிருந்து யாரை வச்சு கட்சி முதல்ல அவர் கெடு கொடுத்தார். கெடு கொடுத்த போது கூட அவருடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் எப்போது அவரை வந்து நிரந்தரமா நீக்கிறாங்க. நிச்சயமாக அவரை எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு டிடிவி மேடம், சசிகலா மேடம், திரு ஓபிஎஸ் அவர்களை ஒன்றாக சந்தித்து தான் அவருக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தது. அதை மீண்டும் நம்ம கட்சியில் இல்லாதவர்களுடன் இவர் சேர்ந்து போய் நின்னார்னா நிச்சயமாக அதை எந்த தலைமையும் ஏற்றுக்கொள்ளாதுங்க.